செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக தற்போது சட்டத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் ரகுபதி சட்டத்துறையை கவனித்து வந்த நிலையில் தற்போது சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? தமிழ்நாடு அரசின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் துரைமுருகன். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் அவருக்கு நீர்வளத்துறை இலாக்காவை அவர் கவனித்து வந்தார். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சராக இருந்து வந்த ரகுபதியிலிருந்து சட்டத்துறை என்பது தற்போது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் வசம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சராகிறார் துரைமுருகன். அதாவது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் தற்போது சட்டத்துறை மற்றும் நீர்வளத்துறையை அவர் கவனிப்பார். அதே போல சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி தற்பொழுது கனிம வளங்கள் துறை அமைச்சராக அவர்களிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரிடமிருந்து வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த இலாக்கா மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் துரைமுருகன் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று 5ஆம் ஆண்டில் திமுக அரசு தற்போது எடுத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த இலாக்கா ஒதுக்கீடு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அமைச்சர் துரைமுருகன் தற்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்து வந்த நிலையில அவரிடம் கூடுதலாக சட்டத்துறை இலாக்கா என்பதும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக அடுத்த ஓராண்டுக்கு இந்த கேபினெட்ல துரைமுருகன் வசம் அந்த இலாக்காக்கள் அவர் கவனிப்பார். இந்த நிலையில சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி தற்போது கூடுதலாக துரைமுருகன் வசம் இருந்த கனிம வளங்கள் துறை என்பது சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதியிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் லா அப்படிங்கிற அந்த இலாக்கா என்பது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் வசம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. அண்மையில் தான் தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அதில் அமைச்சர்களாக இருந்த பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகிய இருவரும் ராஜினாமா செய்ததற்கு பிறகு அந்த கேபினட் ஷஃபிள் என்பது நடைபெற்றது. புதிதாக அமைச்சராக மீண்டும் மனோ தங்கராஜ் அந்த கேபினெட்ல இடம்பெற்றிருந்த நிலையில தற்போது ஆளுநர் மாளிகையில் இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூத்த நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கு சட்டத்துறை இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வசம் இருந்த கனிம வளங்கள் துறை என்பது தற்போது ரகுபதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. வேறு ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா அபினேஷ்? இந்த 2 அமைச்சர்களிடம் இருக்கக்கூடிய அந்த இலாக்காக்கள் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமாக சட்டத்துறை அப்படிங்கிறது கடந்த 4 ஆண்டு காலமாக அமைச்சர் ரகுபதி வசம் இருந்தது. அந்த இலாக்கா தற்பொழுது கூடுதலாக நீர்வளத்துறை அமைச்சராகக்கூடிய மூத்த அமைச்சர் துரைமுருகன் வசம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ரகுபதிக்கு தற்போது மினிஸ்டர் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படிங்கிற அந்த இணைப்பிலேயே காத்திருங்க.